கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரு 6-7 பல் வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நான் 2 தக்காளி இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா உப்பு இது 2யும் சேர்த்து தக்காளி மசிகிற வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுள்ள புளி அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் கரைச்சி நல்லா சேர்த்து கலக்கி விட்டுறலாம். இந்த வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு சொல்கிறேன், பார்த்து செக் பண்ணி பாருங்கள். புளியை நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வத்தலை ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து அதையுமே போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஒரு மசாலா பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி போடணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பாடு ஆக்குவோம்ல அந்த அரிசி, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகரி, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த புளிப்போட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வத்த குழம்பு ரெடி.